டிட்வா புயலோட கோரத்தாண்டவத்தில் இலங்கையே வந்து சிக்கி சின்னாபின்னமாயிருச்சு. ஏறக்குறைய 355 பேர் பலியாகியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட 700 பேர் மாயமாயிருக்காங்களாம். இப்போ என்னன்னா சார், இப்போ டிட்வா புயல் இப்போ சென்னையிலையும் தமிழ்நாட்டையும் கூட அதோட கோரத்தாண்டவத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் வந்து சில பேர் வந்து பலியாயிருக்காங்க. இது வந்து எப்படி தொடரும்? இதுக்கு வரக்கூடிய நாட்களில் புயல்லாம் எப்படி சார் இருக்க போகுது? டிட்வா திருப்பி படிங்க. டிட்வா வா இட் தி வாட்டி வதைக்கிற புயலாக ஆமாம் தமிழீழ தாயகத்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. ஆமாம். இலங்கை பகுதிக்குள் ஒரு மிகப்பெரிய தாண்டவத்தை இந்த டிட்வா புயல் வாட்டி வதைக்கவில்லை. 35 ஆண்டு காலம் என் மக்கள் இனத்திற்காக ஆயுதம் ஏந்தி போராடி ஒரு தாயக கனவோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் ஆழி பேரலை வந்து மிகப்பெரிய அழிவை தமிழீழ தாயகத்திற்கு கொடுத்தது. இன்றைக்கு டிட்வா புயல் என்கிற அந்த வாட்டி வதைக்கிற புயல் என் தமிழீழ தாயகத்தை புரட்டி போட்டிருக்கிறது.